السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 14. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் இந்த உலகத்தை விட அனைத்தையும் விட அல்லாஹ் மிக பெரியவனாக இருக்கிறான். இப்போ இந்த அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அப்படிங்கிறது போல் குர்ஆனில் 4 விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கான் மிக பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அத்தியாயம் 39 26வது வசனத்தில் வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர், மறுமையின் வேதனையோ மிக பெரியது. அத்தியாயம் 16 41வது வசனத்தில் வல அஜ்ருல் ஆஹிரத்தி அக்பர், மறுமையின் கூலியோ மிக பெரியது. அத்தியாயம் 9 72வது வசனத்தில் ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் திருப்பொருத்தமோ மிக பெரியது. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வின் திருப்பொருத்தமோ மிக பெரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் வல திக்ருல்லாஹி அக்பர், திக்ருல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை தியானம் செய்வது தான் மிக பெரியது. அப்போ நம்ம சிந்திக்கணும். அப்போ அல்லாஹ்வை நம்ம அதிகமாக சிந்திக்கக்கூடியது தான் மிக பெரியதாக இருக்குன்னு அப்படி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இஸ்லாத்தில் எல்லா அமல்களுமே ஒரு நடுநிலையை பேண சொல்லுது. அப்போ மற்ற காரியங்கள் நோன்புலையும் ஜக்காத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் ஒரு நடுநிலையை பேண சொல்லுது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்குறாங்க, நாங்கள் தினமும் நோன்பு வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்கள் தினமும் நோன்பு வைக்க வேண்டாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க, இல்லை அப்படின்னா மாதத்தில் 3 நாட்கள், இல்லை அப்படின்னா வாரத்தில் 2 நாட்கள், இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ ஜகாத்தாக இருந்தாலும் நம்ம வசதி இருந்தால் தான் கொடுக்க முடியும், நம்மளுக்கு போக மீதியை நீங்கள் தான தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஹஜ்ஜு அப்படின்னு நம்ம ஹஜ்ஜு கடமையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வசதி இருந்தால் நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வரையறை இருக்குது. ஆனால் இந்த திக்ரு அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் அத்தியாயம் 33 41வது வசனத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனுதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, ஆமனுதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அத்தியாயம் 33 35வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, நிச்சயமாக முஸ்லிமாகிய ஆண்களும் பெண்களும், நம்பிக்கையாளரான ஆண்களும் பெண்களும், இறைவனுக்கு வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையே கூறும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், பயந்து நடக்கும் ஆண்களும் பெண்களும், தானம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், கற்புள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹுடைய திருப்பெயரை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹுடைய திருப்பெயரை நம்ம அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களையும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வச்சிருக்கான். அப்படியே அப்போ நம்ம அல்லாஹ்வை நம்ம அதிகமாக நம்ம நினைவு கூறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அத்தியாயம் 62 10வது வசனத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள்.
வதுக்குருல்லாக கசீரல் அல்லக்கும் துஃப்ளிகும். நீங்கள் வெற்றி அடைவதற்காக அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அத்தியாயம் 8:45. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் போரின் போது எதிரியின் கூட்டத்தை சந்தித்தால் உறுதியாக நின்று அல்லாஹ்வின் திருப்பெயரை நீங்கள் அதிகமாக சப்தமிட்டு கூறுங்கள். அப்போ போரின் போது உறுதியாக நின்று நீங்கள் அல்லாஹ்வின் திருப்பெயரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம போருக்காக வேண்டி நம்ம போகணும் அப்படின்னா, போருக்காக வேண்டி நம்ம எதையெல்லாம் நம்ம தயார்படுத்துவோம் அப்படின்னா, நம்ம வாகனம், மற்றபடி கவசம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தயார்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ்வே அந்த கூட்டத்தில் போரின் போது நீங்கள் எதிரியின் கூட்டத்தை சந்திச்சீங்க அப்படின்னா நீங்கள் உறுதியாக நிற்கணும். அல்லாஹ்வின் திருப்பெயரை நீங்கள் அதிகமாக நினைவு செய்யணும். அப்படி இருந்தீங்க, அல்லாஹை அதிகம் நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா, அல்லாஹ்வை திக்ரு செஞ்சீங்கன்னா அதனால் நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹும் நம்மளோட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ மனிதனின் வாழ்க்கையில் 3 விஷயங்கள் என்னென்னா எண்ணங்கள், பேச்சு, செயல்கள். இந்த 3 விஷயங்கள் அல்லாஹுவின் நினைவோடு நம்ம இருக்கணும். இப்போ எண்ணங்கள், நம்ம அல்லாஹை அதிகமாக நம்ம நினைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். எந்த செயல்கள் செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம பேசக்கூடிய பேச்சை நம்ம சரியாக பேசணும். நம்ம நாவை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். நாவை பேணக்கூடியவர்கள் அப்படின்னா இப்போ நம்ம பொய், புறம், அவதூறு ஆகியவற்றிலிருந்து நம்மளை தவிர்த்து கொள்ளணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நம்ம நாவினால் நோவினை செய்யக்கூடாது. நாவினால் நம்ம அவர்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம பேசினா நம்ம அழகான பேச்சையே நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். கெட்ட வார்த்தைகள், இவை கடுமையான சொற்கள், இவற்றை நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அத்தியாயம் 50, 14, 17, 18வது வசனத்தில் சொல்கிறான். வலதுபுறத்தில் ஒருவரும் இடதுபுறத்தில் ஒருவருமாக இருவர் அவன் செய்யும் செயலை குறிப்பெடுத்து கொண்டிருக்கின்றனர். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பதிவேட்டில் அவங்க பதிவு செஞ்சிட்ருக்காங்க. வலதுபுறத்தில் ஒருவரும் இடதுபுறத்தில் ஒரு மடக்கும் இருந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பதிவு செஞ்சிட்ருக்காங்க. மனிதன் எதை கூறிய போதிலும் அதனை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை. அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது. நம்ம எந்த ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் அதை உடனே என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா பதிவேட்டில் பதிஞ்சிடுறாங்க. அப்போ நம்ம சர்வசாதாரணமாக புறம் பேசக்கூடியவர்களாகவும் நம்ம மற்றவர்களை அவதூறு பேசக்கூடியவர்களும் பொய் பேசக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நம்மளுக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இதில் நம்ம ரொம்ப மிக கவனமாக நம்ம கையாளக்கூடியவர்களாக இருக்கணும். இது பொய், புறம், அவதூறுலேருந்து நம்ம விகை கொள்ளவர்களாக இருக்கணும். இது ஏன் ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா, இந்த மறுமையில் அதிகமாக மலை போல நன்மைகளை செஞ்சுட்டு ஒரு மனிதர் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு, மனிதர்களுக்கு நாவினால் தொல்லை கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நன்மைகள் அனைத்துமே எல்லா நன்மைகளையுமே அவங்க அந்த பாதிக்கப்பட்டவருக்கு யாரை பற்றி நம்ம புறம் பேசுகிறோமோ, யாருக்கு நம்ம தீங்கிழைத்தோமோ, அனிதம் செஞ்சோமோ அவங்களுக்கு நம்மளுடைய நன்மைகள் அனைத்தையுமே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டுவிடும். கடைசி எந்த நன்மையும் இல்லாமல் அவருடைய நன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா திவாலாகி போகிறோம். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது. புறம் பேசுகிறதுனால நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்போ இந்த புறம் பேசுவதிலேருந்து நம்ம காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். சம்மந்தப்பட்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும்.
அல்லாஹ்வுக்கு நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்டோம். அப்போ அடுத்ததாக வந்து செயல்கள் குறித்து நம்முடைய செயல்களில் ரொம்ப கவனமாக நம்ம வந்து கையாளக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம நன்மையான காரியம் செய்கிறோமா, நம்ம தீமை செய்யக்கூடிய வேலையில் நம்ம ஈடுபட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயமா, இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா, இது அல்லாஹ் வந்து பொருந்தி கொள்வானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம யோசித்து நம்மளுடைய செயல்களை நம்மளை அமைச்சுக்கணும். அப்போ நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம நன்மையான விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் வந்து அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த மன்னிப்பை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு பாலைவனத்தில் வந்து ஒருத்தர் பயணம் செய்கிறாரு. ஒட்டகத்தில் பயணம் செய்கிறாரு. அவருடைய ஒட்டகம் திடீர்னு காணாமல் போயிடுது. காணாமல் போன ஒட்டகம் திடீர்னு அவருக்கு கிடச்சிருச்சு. அந்த ஒட்டகம் கிடைக்கும் பொழுது அவர் எவ்வளவு வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. அதை விட வந்து நம்ம ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது அதை வந்து அல்லாஹ் வந்து அதை விட மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கிறான். அடியான் வந்து மன்னிப்பு கேட்குறது வந்து அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நன்மையான காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்காக வேண்டி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு அப்படின்னா நம்மளை அந்த உதவியை நம்ம அவங்களுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து அந்த மனிதரை நம்ம நன்மை செய்கிறதுக்காக வேண்டி அவர் அனுப்பிச்சிருக்காங்க, அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அந்த மனிதருக்காகவும் வேண்டி நம்ம வந்து துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தாலா வந்து நம்மளுடைய அமல்களை அல்லாஹுக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். நம்மளுடைய அமல்கள் வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம பொய் புறம் அவதூறுல இருந்து நம்மளை அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமாக நம்ம அல்லாஹ்விடம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு செயல் செய்யணும், நன்மையான காரியம் செய்யணும் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஷைத்தான் நம்மளை வந்து வழிகெடுத்துக்கிட்டே இருப்பான். புறம் பேசும்போது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான், மன அமைதி கிடைக்கிறது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவான். அப்போ அந்த ஷைத்தான்ட்ட இருந்து அல்லாஹ்விட்ட நம்ம பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ வல்ல ரஹ்மான் வந்து நம்ம வந்து நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.